வணக்கம். புத்திசாலித்தனம், அறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமான புதன் ஏப்ரல் 4 ஆம் தேதி காலை 10:36 மணிக்கு ராசியின் முதல் ராசியான மேஷத்தில் அஸ்தமிக்கப் போகிறார். 12 ராசிகளிலும் புதன் அமைவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். புதனின் எதிர்மறை விளைவுகளை குறைப்பதற்கான எளிய மற்றும் உறுதியான வழிகளையும் கணிப்புகளுடன் இங்கே நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம். அதன் உதவியுடன் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தலாம். ஆனால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் ஜோதிடத்தில் புதன் கிரகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவோம். ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கும்போது அந்த நபருக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகங்களையும் வசதிகளையும் தருகிறார். கூடுதலாக இது நல்ல ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வழங்குகிறது. புதன் வலுவாக இருக்கும்போது அது ஒரு நபர் உயர் அறிவை அடைய உதவுகிறது மற்றும் நேர்மறையான முடிவுகளை அளிக்கிறது. மேலும் இந்த அறிவு வணிகத் துறையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்க நபருக்கு வழிகாட்டுகிறது. தங்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் வணிகம் மற்றும் பந்தயம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். இவர்கள் ஜோதிடம், மாயவியல் போன்ற எசோதரிக் விஞ்ஞானங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றால் அவர்கள் இந்த துறைகளில் தேர்ச்சி பெறுகிறார்கள். இது தவிர புதன் அதன் உச்சமான கன்னி ராசியில் இருந்தால் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் அறிவு பெருகும், நீங்கள் விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ள முடியும். மறுபுறம் புதன் பலவீனமான நிலையில் இருந்தாலோ அல்லது அதன் நீச்ச ராசியான மீனத்தில் அமைந்திருந்தாலோ அந்த நபர் வணிகத் துறையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அதிக லாபம் ஈட்ட முடியாமல் போகலாம். புதன் ராகு, கேது அல்லது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்தால் ஜாதகக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். புதன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் சொந்தக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் குறைவு. மேலும் அவர்கள் இயற்கையால் மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்கிரமிப்பு இருக்க முடியும். இதேபோல் புதன் கிரகமான ராகு அல்லது கேதுவுடன் இணைந்தால் ஜாதகக்காரர்கள் தூக்கமின்மை, தோல் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் குரு போன்ற சுப கிரகத்துடன் புதன் அமைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், பந்தயம் மற்றும் வர்த்தகம் போன்றவற்றில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். புதன் நுண்ணறிவு, தர்க்கம், கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திறன் போன்றவற்றை குறிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு ஜாதகத்தில் புதனின் நிலை பலவீனமாக இருக்கும்போது அது ஒரு நபருக்கு பாதுகாப்பின்மை உணர்வு, கவனக்குறைவு, பலவீனமான நினைவாற்றல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இருப்பினும் புதன் உதயமாகி எந்த ராசியிலும் வலுவாக இருக்கும்போது, குறிப்பாக மிதுனம் மற்றும் கன்னியில் ஜாதகத்திற்கு அவர் எதை கற்றுக்கொண்டாலும் அதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இவர்கள் கூர்மையான அறிவுத்திறன் கொண்டவர்கள் மற்றும் அதன் அடிப்படையில் அவர்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். மேலும் பந்தயம், வர்த்தகம் போன்ற துறைகளிலும் பிரகாசிக்கின்றனர். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3வது மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியின் லக்கினம் அதாவது முதல் வீட்டில் அஸ்தங்கமாகிறது. உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி வாழ்க்கையிலும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் உடன்பிறந்தவர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்ற நீண்ட கால பலன்களுக்காக நீங்கள் காத்திருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெற்றாலும் சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். சராசரி லாபமும் கூடும். உறவு முறையில் தவறான புரிதல் மற்றும் தகவல் தொடர்பு இல்லாமை காரணமாக உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் நீங்கள் சண்டையிடலாம். உங்கள் உடன்பிறந்தவர்களிடம் அவர்கள் விரும்பாத ஒன்றை நீங்கள் கூறலாம். இதனால் அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடும்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் கழுத்து, தோள்பட்டை போன்றவற்றில் வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது தவிர நீங்கள் செரிமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12வது வீட்டில் அஸ்தங்கமாகிறது. நிதியை பொறுத்த வரையில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் மனப்பூர்வமாக முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களின் எதிர்கால சேமிப்பை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வேலையில் நல்ல வளர்ச்சியை காண முடியாமல் போகலாம். இதன் காரணமாக உங்கள் வேலையில் ஈடுபாடும் திருப்தியும் இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம். இதன் காரணமாக நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது மற்றும் சேமிப்பது ஆகிய இரண்டும் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். பயணத்தின் போது உங்கள் பணம் திருடப்படவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்பு உள்ளது. மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க தவறியிருக்கலாம். மேலும் உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம். நீங்கள் கடுமையான எரிச்சல் மற்றும் கண்களில் கடுமையான வலியால் பாதிக்கப்படுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க தவறியிருக்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11ஆம் வீட்டில் அஸ்தங்கமாகிறது. மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். உங்கள் வசதிகள் குறைவதை நீங்கள் உணரலாம் மற்றும் இதன் காரணமாக நீங்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் தாய், உறவினர்கள் போன்றவர்களின் ஆதரவு கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. இது தவிர உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளிலும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கடின உழைப்பில் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் சில சிறிய பிரச்சனைகள் உங்கள் உறவை பெரிதும் பாதிக்கலாம். இது தவிர உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல பரஸ்பர புரிதல் இல்லாதிருக்கலாம். தலைவலி, தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் கவலைகளால் சூழப்படலாம். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 10ஆம் வீட்டில் அஸ்தமாகிறார். இதன் விளைவாக உங்கள் வேலையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் பணியிடத்தில் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவின் பற்றாக்குறையையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் உறவில் உயர் மதிப்புகளை பராமரிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இதனால் உங்கள் உறவு மேம்படும். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் கடுமையான தலைவலிக்கு ஆளாகலாம். இது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக உணர்திறன் விளைவாக எழலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 9ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இதன் விளைவாக உங்கள் உறவுகளில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் உள்ளன. மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். நீங்கள் எதிர்பாராத சில இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் சில சரிவை நீங்கள் உணரலாம். இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்கள் லாபத்தை ஈட்டலாம் மற்றும் உங்களை வீழ்ச்சியடையச் செய்வதன் மூலம் முன்னேறலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு தொடர வேண்டியிருக்கலாம். நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாததால் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். உங்கள் துணையுடனான உங்கள் உறவு பலவீனமடையக்கூடும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்படுவீர்கள்.
இந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு பலவீனமடையக்கூடும். இது மட்டுமின்றி சிம்ம ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் 8ஆம் வீட்டில் மேஷ ராசியில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்ல நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் வணிகத்தை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்ல நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் உங்கள் காதலியுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும், ஏனெனில் உங்கள் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் இருந்தால் அதிக லாபம் கிடைக்காமல் போகவும் எதிர்பார்த்தபடி பலன் கிடைக்காமல் போகவும் வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் உங்களின் நெருங்கிய உறவினர்கள் எவரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவருக்கும் பணத்தை கடனாக கொடுக்க முயற்சிக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் பணத்தை திரும்பப் பெறாமல் போகலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களை கவலையடையச் செய்யலாம், அல்லது இந்த காலகட்டத்தில் வேலையில் பிஸியாக இருப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இது தவிர நீங்கள் செரிமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறீர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் 7வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். உங்கள் வீட்டில் சூழல் கெடலாம் அல்லது வீட்டை விட்டு வெளியூர் செல்ல நேரிடலாம். நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் தேவையான ஆதரவை நீங்கள் இழக்க நேரிடும். இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியற்றவராகவும் அதிருப்தியாகவும் உணரலாம். இந்த காலம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இருந்த போதிலும் நீங்கள் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். அது உங்களை ஏமாற்றமடையச் செய்யலாம். இந்த காலம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்களுக்கு தகவல் தொடர்பு சிக்கல்கள் இருக்கலாம். இதன் விளைவாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடற்தகுதியை பராமரிக்க முடியும். இது உங்களுக்குள் இருக்கும் உற்சாகத்தின் விளைவாக இருக்கலாம். எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் உங்களுக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் 6ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த புதிய வேலை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிலைமை சிறப்பாக இருக்காது. மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம் உங்கள் செயல்திறன் நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக இருக்காது மற்றும் உங்களுக்கு லாபம் குறைய வாய்ப்பு உள்ளது. இது தவிர நீங்கள் கூட்டாண்மையில் வணிகம் செய்தால் உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உறவுகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் அதிக பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம். அதிக செலவுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் நடத்தையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக தெரியவில்லை, ஏனெனில் நீங்கள் பல்வலி, கால் வலி மற்றும் தோல் ஒவ்வாமைகளால் பாதிக்கப்படலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் 5ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம் வாழ்க்கையில் சாதகமான தருணங்களை பயன்படுத்திக் கொள்ள உங்கள் மனைவியுடன் அனுசரித்துச் செல்வது கட்டாயமாகும். இல்லையெனில் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழலாம். இந்த நேரத்தில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க நீங்கள் திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கும்.
இந்த காலகட்டத்தில் சராசரி லாபம் ஈட்ட வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையற்ற வழிகளிலும் பணத்தை செலவிடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஈர்ப்பை பராமரிக்க வேண்டும் மற்றும் உங்கள் துணையுடன் நேர்மறையாக இருக்க வேண்டும். உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகளை சரிசெய்து உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் புதன் அமைவின் போது உங்கள் உறவை நல்லிணக்கத்துடன் பராமரிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 4வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் குழப்பம் நிறைந்ததாக தோன்றலாம் மற்றும் நீங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரியான முடிவுகளை அடைய முடியாது. இந்த நேரத்தில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் மற்றும் வேலை அழுத்தம் காரணமாக உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி நீங்கள் பரிசீலிக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு குறைந்த லாபம் தரும். அதிக லாபத்தை பெற நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு நல்ல லாபகரமான முடிவுகளை தரும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கலாம், ஏனெனில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கலாம். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம் சில சுருக்கமான திட்டமிடல் மூலம் உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கலாம், இல்லையெனில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் உறவில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே ஈர்ப்பு குறைபாடு இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் பல ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரலாம், ஏனெனில் நீங்கள் கால்கள் மற்றும் இடுப்பு வலி பிரச்சனையால் தொந்தரவு செய்யலாம். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் பல நல்ல மற்றும் அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீர்கள். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். இந்த நேரத்தில் நீங்கள் பல புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள். சொந்த தொழில் இருந்தால் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம், அதனால் ஏமாற்றம் அடையலாம். இந்த காலம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, அதனால் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் நீங்கள் உறவுகளில் எதிர்மறையான விஷயங்களை அகற்றி உங்கள் மனைவியுடன் நேர்மறையான சூழலை பராமரிக்க முடியும். கும்ப ராசிக்காரர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இது உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் முழு ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீர்கள். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 2ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை பற்றி அதிக விழிப்புணர்வோடு இருப்பீர்கள் மற்றும் இது போன்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வெற்றியை அடையவும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லவும் உதவும். உங்கள் வேலையில் வெற்றியை பெறுவதற்கான உங்கள் திறனில் நீங்கள் பணியாற்றுவதைக் காண்பீர்கள். இதன் காரணமாக உங்கள் வேலையில் நீங்கள் பாராட்டுக்களை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் புதிய மற்றும் பல வணிகங்களை தொடர்வதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் அதிக நிதி ஆதாயங்களை பெறுவது உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்து வரும் கடின உழைப்புக்கு கூடுதல் ஊக்கம் கிடைக்கும். மேஷ ராசியில் புதன் அஸ்தங்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை உருவாக்க முடியும். உங்கள் துணையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இது உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக இருக்கும்.